கொழும்புல சோறு சோறு கறி கொத்து ரொட்டி நேரம் 11:26 நீங்க கேள்வி வச்சாராம் தோப்படு சிவதர்சன் கடல் உணவு வணக்கம் பாருங்க சுவர்சினவர்களே. வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாமோரோல் அனைவருக்கும். நாங்கள் இப்பொழுது பத்மினி பாருங்கள் பொதறிவு கேள்விச்சனங்கள் வாரம் 618 இணைந்திருக்கிறோம். எல்லோருமே நீங்கள் சென்று ஆமா வெல்லுவதியார் பகுதியில சென்று முன்னுக்காவது பேரை போடுவோம். ஆடு வெட்டுறது முதல் ஈரல் கேட்க கூடாது. ஆடு வெட்ட முதல் என்ன ஈரல் கேட்க கூடாது. நீங்கள் இப்படி ஒரு பழமொழி வந்துரும். சரி, இணைந்து கொள்ளுங்கள். வெல்லுவது யார் பகுதியில இன்றைய நாளுக்கான கேள்விகள் நீங்கள் இணைய வேண்டிய பக்கம் திறந்திருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். 617 வராட்டி சமையுங்கோ கிண்டுங்கோ வாங்க வாங்க தீதி அமைச்சரே வர்றேன். ஒரு நாளைக்கு வந்தா வருவேன். வாங்க எந்த இடம்? ஜெர்மனா? பிரான்ஸா? எனக்கு இந்த பிரான்ஸ் அவர் சுவிஸ் போர்டர் தானே. லத்தீன் விட்ட போனீங்கடா கலாரம் படுத்தியால. ஆமா, அது பாசல் போர்டர் தான். எங்க போறாண்டாலும் பாசல் கூடுதலா போகணும். பாசல்ல போய் நில்லுங்கோ. பாசல் தாண்டலாம். இந்த ஜெர்மன் போர்டர் அங்கால, பாசல் இங்கால, இத்தாலி போர்டர் பிரான்ஸ். அதான் ஊர்ல யாரோ சொல்லிச்சுன்னா, ஒரு தாய் சொன்னாவா, ஒரு மகன் வாசல்ல இருக்கிறார், ஒரு மகன் தூண்ல இருக்கிறாரு. இதெல்லாம் பழைய ஜோக் என்ன? எஸ், எனக்கும் பதிய வரையில வருதா மற்றவைக்கு? ஆமாமோ எனக்கு இல்ல 618 இல்ல not open, please wait for present to start it and reload and வருது. பெயர் போட்டது ஆனா பேர் போட்ட நாங்கள். ஆமா, பத்மினி, செல்வி நித்யானந்தன், கலைவாணி மோகன், நேவிஸ் ஜெயமலா வரையிலையா பேர் வந்துருக்குறது. ஜெயமலா அப்ப ஒண்ணே காணல இதுல. எனக்கு பெயர்கள் சரி சரி இப்பதான் தெரியுது. ஓகே, பேர் ஓகே. எங்களுக்கு பேர் தெரியல. சரி, இப்ப சரி, இப்ப வருது. முதல்ல எனக்கு வரையில தான். நான் நினைக்கிறேன் லீட போட் வருமோ இல்லாட்டி கேள்வியல் வருமா எனக்கு இல்ல. இப்ப கெட் ரெடி டு பிளே வருது. வருதுதான் கலைவாணி மோகன். எனக்கு கெட் ரெடி டு பிளே வரே இல்ல. பத்மினிக்கு லீட போட் வராட்டி ஒரு பிளாக் போட்டோ போட்டு விடுங்க. இப்ப நான் திரும்ப போய் இதண்டனா இப்ப கெட் ரெடி. உங்களுடைய பெயர் வந்திருக்கிறது. நான் கேள்விகள் வரும்போது உங்களோட பேரும் இல்ல இப்ப சரி. சரியா? இப்பொழுது பிரித்தானிய நேரம் 11:30 சுவிட்சர்லாந்திலே 12:30 பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 618 காணல. இங்கேயும் போட்டாவோ யாரு? சரோஜினிக்கா இல்லையே. அப்போதே அதுல வர இல்லை, இல்லாட்டி வந்திருப்பா. வஜிதாண்ட இதுக்கும் வர இல்லை. என்னோ தெரியா, நான் இங்க நிக்கிறபடியா ஒன்னும் செய்யல. அதான் கேட்டா அடிக்கலாம். நினைக்கிறேன் சமையல் முடிஞ்சது போல. நேவிஸ்ல போட்டு நீங்க அவருக்கு நான் நினைக்கிறேன் கேள்வி தொடங்கத்தான் போடுவா போலடாக்கு தாளம். பாருங்க வாணி என்ன பாடுபடுத்துறாண்டு சின்ன புள்ளிகளுக்கு பிரச்சனை வந்தா என்ன செய்யறாங்க? அங்க ஜோகா கிளம்பு வேற வக்கில்ல அவருக்கு. இப்ப சமைக்கிறார்கள் 2 பேருக்கு அது நடக்குது. ஜோகா கொடிச்சாச்சு நித்திர. நாளைக்கு விட்ட போடுவேன். வெள்ள நிலை எழும்பி வர தெரியாது. நாளைக்கு மத்தியானம் போடுவேன். இந்த நிகழ்ச்சி அது செய்யலாம் இது செய்யலாம். மத்தியானம் போல போடுவேன் வீட்டை. எங்க போர்ட்ஃபோர்டுக்கு இங்க இங்க அனுக்குறீங்களா? ஓ, அவங்க தங்கச்சி வாரக்கிழமை போறா, கனடா போறா.
அப்ப நான் 2-3 மாதத்துக்கு வர மாட்டேன் இஞ்சால. ஏன் இவ இது இல்ல போடுவோம். நவம்பர் 3 தான் வெளிக்கிறா அங்க இருந்து. எங்கால வர மாட்டீங்க? அவர் இங்க தங்கச்சி விட்டு வர மாட்டேன்னு சொல்றாரு. தங்கச்சி தங்காச்சு விட்டா ஓகே. நாங்க இஞ்சால வர மாட்டோம். இங்காலனா நாங்க பாம்பு பண்ணது. ராமுக பக்கம் இல்ல அப்பாடா பத்தினி. இங்க கிராய்டனுக்கு. நீங்க கொஞ்சம் போகலாமே எங்க கனடாக்கு தங்கச்சாக்களோட. இப்ப கட்டடியில போய் வந்தவர் போல. போன லாஸ்ட் இயர் பிஃபோர் த இயர் எல்லாம் போய். Yeah, this year you can go, innit? No. Why not? No money? ஸ்ரீலங்காவுக்கு போக யோசிக்கிறேன். All right, okay. Enjoy. அவ 2வது அண்ணா அவ சரோஜினி டீச்சர் அவதான் கூட்டி கொண்டு போறேன். Good. என்ன மாசம் அளவில்? செப்டம்பர்ல போக வேணும். அந்த ஒரு அலுவலா போக வேணும். டிக்கெட் கொஞ்சம் குறைய தந்துருக்கு வந்துட்டேன். விளங்க இல்ல டிக்கெட் கொஞ்சம் குறைய இல்ல வருமானம் நம்பிக்கையே தெரியாது. 7ஆம் மாசம் சீசன் இந்த டைம்கள் தான் ஏற்றுமதி செப்டம்பர்ல தான் என்னடா சரியான வெயிலுமே இருக்கும் தானே. ஏற்றுமதி ஆகினாக்கெல்லாம் இறக்குமதி ஆகல. ஓ இங்க இருந்து போறாங்கள கொஞ்சம் ஒரு 10 பவுண்ட்ஸ் வந்தாலே பெரிய விஷயம் தானே குறைஞ்சி. அங்க ஒரு பிளவுஸ் ஈரானுக்குள்ள பிரச்சனை வராம இருக்கணும். ஒரு பிளவுஸ் தைக்கலாம். திருப்பி தொடங்கின மாதிரி தான் இப்ப தொடங்கின மாதிரி கிடக்கு. நீ என்ன மாதிரி அதான் பக்கத்து வீட்டு பிள்ளையும் போட்டுட்டா இந்தியா போறதுக்கு. இந்தியா பிள்ளை சொன்னார் என்ன டண்டி போட்டுட்டோம் வாரம் மாதம் துவங்க போறாங்களா அப்படின்னு சொன்னாரு. கவலைப்பட்டாரு. ஒரு பிளவுஸே 1000 ரூபாயாம் எங்கட ஊர்லயே வந்துட்டு தான் வந்தால். வளமையா 500-600 தான் தச்சேன். இப்ப 450 கிட்ட போகுது போல. அப்பட்டா காசம். ஓ ஒரு பவுன். நல்ல விஷயம். பத்து பிளவுஸ் இருக்குன்னா 10,000 ரூபாய். கடவுளே சாரு பிளவுஸா? 1000 ரூபாயாம் இப்ப. இந்தியாவில இலங்கையில இல்ல இலங்கையில நான் தைக்கிற அவர்கிட்ட முதல் 350 சிங்கள ஆளோ இல்ல தமிழாள் தான். தமிழாள். அவர் கொழும்புல தைச்சவர். ஆம்பளை தான் நல்லா தைப்பேன். இப்ப சும்மா நார்மல் பிளவுஸுக்கு 1000. இனி அதை இதை வச்சு தைக்கிறேன்னா அது 1500. சில இடத்துல வைக்கிற பொருளுக்கு எக்ஸ்ட்ரா பட்டன் வச்சா கதவு வச்சா எல்லாத்துக்கும் கதவு எல்லாம் வச்சா அதெல்லாம் டபுள் பிரைஸ். ஒரு காலத்துல இதாலே சாரி கட்டுறதை விட்டுருவோமோ? இல்ல இருக்கிறத பொறுத்து கட்ட வேண்டியதுதானே. அதுதானே மனம் வராய. புதுசாரி எடுத்தா புதுசா தைக்கணும் கொள்கையிலும் அநேகமானவர் இருப்பார்கள். புதுசா எடுத்தா புதுசா தைக்கணும். ஆனால் உண்மையிலே அங்க தைக்கிறவர்கள் சரியான கஷ்டம். அந்த வெக்கைக்க ஃபேனும் போடையில அது ஏன்னா வெட்டக்குள்ள பறக்கும். பார்க்க கஷ்டமா இருக்கும். பிறகு தைக்கக்குள்ள கொஞ்சம் போடலாம இருக்கும். கஷ்டம்தான். ஆனா நான் இப்ப அது நல்ல ஒரு வருமானம் தர்றது. தையல் வருமானம் தானே. தையல் நல்ல வருமானம். தையலும் மேக்கப் தையலும் சமையலும். ஏன்னா பலகாரம் சொல்ற இப்ப ஊர்ல இருந்து இங்க பார்சல் அனுப்பினோம் இல்லோ பலகாரமே சுட்டு வருது. வத்தல்கள் சொத்தல்கள் தூளுகள் கருவாடுகள் எல்லாம் எல்லாம் அது மற்றது மேக்கப். அதான் கிட்டத்தட்ட 2-3 ஐட்டம். பெண்கள் சாரி மடிக்கிறதுக்கு அயன் பண்றதுக்கு எங்க 20 ரூபாய். இப்ப இங்க ஊர்ல 1000 ரூபாய். இங்க 20 ரூபாய். 10ல இருந்து இப்ப 20க்கு வந்துட்டு. கட்டியும் முடியும் தானே வாணிமோ. அதுக்கு புறம்பான காசு. அதுக்கு பிறகு அது பெண்கள் கட்டுறதுக்கு புரியுமா? மனுஷன் மேட சொல்லுவான் சாரியாவது காட்டிப்படாத சொல்லி. லண்டன்ல 30 பவுன் எடுக்கணும் அயன் பண்ணி கொடுக்குறாரு. இப்ப இந்த இவ்வளவு வீடியோ வீடியோ எடுக்கல. அதுவும் அவ உடுப்பாவோட நிப்பா. அவர் வந்து படிப்புள்ள வந்து கட்டுவேன். இல்ல ஒரு காலத்துல செருகினதாவது போச்சு. இல்ல செருகினதாவது பொன் பிள்ளைகள் சரினாரு. இப்ப செருகம் தெரியாதாமே. அதுக்குதான் நான் ஓப்பனா உலகமே பாருங்கன்னு சொல்லி முந்தி கொடுப்பாரு. நீங்க செருங்க நான் இல்ல இப்ப அவர்தான் செய்யற ஆம்பளை.
என்ன அந்த அளவுக்குங்கிற பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாதான் மண்டலம். பிள்ளைகளுக்கு இல்ல, அம்மாக்களுக்கே தெரியாது. இதுல வைய. அம்மாக்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சாலும் அது வீடியோல கேட்கல, அது ஒரு ஸ்டைலா தானே இருக்கும். ம். அதுதான் ஆரம்பத்துல ஆண்கள் கட்டுறதுன்னு விரும்புகிறார்கள் பிள்ளைகள். ஓ ம் நாங்களோட காலத்துல படங்கள்ல நடிகைகளுக்கு தான் ஆம்பளைகள் எல்லாம் செய்துன்னு கேள்விப்பட்டாங்க. இல்ல இப்ப வாணி, அதுவும் பத்தாதுக்கு அவர் இப்படி ஏந்தி பிடிக்கணும்னு நிப்பார். அதை அப்படி விசுக்கி அந்த பிளீட்ஸ் வந்து இப்படி ஆடிக்க அவர் குலுக்கி தெரியாது. குலுக்கி கொண்டு நிப்பார் அந்த புளியிட்ட. நான் சாப்பிட்டேன். அவ குலுங்கி கொண்டு நிப்பா. அப்படி உலகம் போயிட்டு தானே செய்யறதா நீங்க? காசு செய்யற காசு செய்ய அதுதான். இன்று வரைக்கும் நானும் பிளீட் பண்றதுக்கோ அல்லது எதுக்குமே ஒரு எனக்கு எப்படி குடிக்க முடியுதோ கொடுத்துக்கொண்டு போறது. என்ன இதுக்கு என்ன அவார்ட் அதரப்ப என்ன வேணாம். அதான் 10 ஃப்ராங்க் கொடுத்தோ 20 ஃப்ராங்க் கொடுத்து நாங்க அதுக்கு ஒரு நான் கொண்டை அயன் கொடுத்து பண்றதுமே இல்ல. எடுக்கிற அயன் கொடுத்து பண்றதுமே எடுக்கிற இல்ல. விஷயத்தை நாம பார்த்தே பழகிட்டு போலாம். ஒரு பெரிய விஷயம். அது பெரிய விஷயம் இல்ல. சும்மா அயன் போட்டு அது மாதிரி மடிக்கலாம். அளவு நாடா வச்சு அளந்து எல்லாம் அவ காட்டி கொடுக்க அதெல்லாம் தேவையில்லை. தேவையும் இல்ல. ஓ, தெரிகிற தெரியும் தானே. இல்ல, நாங்கள் ஒரு சீலிய கொண்டு போய் ஏயிட்ட போட்டு விட்டா அவர் உடுத்து போட்டு அவ விடுவாங்க. உடுக்கவே தேவையில்லை. வீடியோ இப்ப என்ன மார்க்ஸ் தரப்ப நீங்க எத்தனை பிளீட்ஸ் வச்சிருக்கீங்க? எப்படி கட்டுக்கிறீங்க? ஆக சில கிடக்கிறத அப்படி ஒரு விசுக்கு கையால ஒரு தேயல் அயன் பண்றதும் இல்ல நான். நானும் எனக்கு அயன் இந்த பண்றேன். சரியா சீலை இருக்கும். அயன் பண்ணினா பேருந்து அந்த மடிப்பு போகாம இருக்கும். அதானோ? அயன் பண்றதே இல்ல. ம், ம். நான் அந்த அயன் பண்ணி முடிஞ்ச 6 இதே ஒருக்கா அப்படி பண்ணுமெண்டா சில வேலை கொட்டன் சீலைக்கு செய்வேன். வெற்றும்படி கைதான் எங்களுக்கு அயன் பாக்ஸ். இல்ல அது சரிதானே. என்னடா அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லாம இருக்கும். அயன் பண்ணா கஷ்டம். இல்ல, அயன் பண்ணினா எத்தனை வீட்டு அடுத்தது. அயன் பண்ணின பிளீட்டுகள் வந்து உள்ளுக்குள்ள எரிஞ்சு இருக்குதோ யாருக்கு தெரியும்? இல்ல வாணி, ஸ்டீமர் அங்க போல அது ஸ்டீமரால செய்யணும். சரி எல்லாம் இல்லையா? கடவுளம் கலந்து எல்லாம் பதிவுக்குள்ள போகுது. சிவாசினி ரெடியா? சரி Ready? நாங்கள் கேள்விகளுக்கு நுழைவோம். Okay. நேரம்